ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமாக பாட்டி செய்யக்கூடிய சத்தான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ செஞ்சுக்கிற மாதிரி ஒரு அரை கப்பு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன், ஒரு துண்டு சுக்கு, ஒரு ஏலக்காய், அதோடு கலந்து போகிறதுக்காக 2 ஸ்பூன் அரிசி. இப்போ வாங்க கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வானலை வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து வந்து நல்லபடியாக வறுபடணும். கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுக்கிறது நல்லதுங்க. நல்லா உங்களுக்கு நல்லா வறுபடணுங்க. உளுந்து நல்லா வறுக்கணுங்க, சிம்மில் வச்சு நல்லா வறுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு ஏலக்காயும் போட்டுக்கலாம். அதோடு சேர்ந்து ஒரு துண்டு சுக்கு துண்டு, இது வந்து செரிமானத்துக்காக போடுறதுங்க. நல்ல வாசமாகவும் இருக்கும். நம்ம உளுந்தங்கஞ்சியில் சுக்கு சேர்க்கும்போது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இப்போ இந்த சுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வறுக்கும்போது இப்படி வறுத்துக்கலாம். ஆனால் மிக்ஸி ஜாரில் போடும்போது இந்த சுக்கை வந்து லைட்டாக தட்டி நுணுக்கி போட்டுடலாங்க. அப்போ தான் சீக்கிரம் அந்த உளுந்த மாவோடு சேர்ந்து பொடியாக நைஸாக அரைப்படுங்க. இப்போ நல்லா இந்த சுக்கு வறுபட்டுடுச்சுங்க. இந்த உளுந்து ஓரளவுக்கு நல்லாவே வறுத்தாச்சு, ஏலக்காய் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக தான் அரிசியை போட்டு நல்லா வறுக்கணுங்க. அரிசி நல்லா ஒரு முறை வறுபடணுங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், உளுந்து, ஏலக்காய், இஞ்சி எல்லாமே நல்லா வறுத்தாச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பிளேட்டில் மாற்றிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வைக்கணுங்க. சூட்டோடு மிக்சியில் போட்டு அரைச்சிடக்கூடாது, பொடியாக்கிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. வாங்க, இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக மாவாக அரைச்சிடலாங்க. அந்த இஞ்சி வந்து இந்த சுக்கு வந்து நான் தட்டி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா நல்லா நைஸாகவே அரைச்சாச்சுங்க. இதில் 2 ஸ்பூன் அப்போதைக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி கலக்கி அடுப்பில் வச்சு உளுந்தங்கஞ்சி காய்ச்சலாங்க. கெட்டி விடாமல் இருக்கணுங்க. நல்லா இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போமா அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கணும். ஃபுல்லாக வச்சு இது பண்ணாதீங்க. கேஸ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டியாக திப்பியாக பிடிச்சிரும். அதனால் சிம்மை குறைச்சி வச்சுட்டு இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும், விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், உளுந்தங்கஞ்சி வந்து நல்லா கலர் மாறி வந்துருச்சு பார்த்தீங்களா? அதுதாங்க அந்த கருப்பு உளுந்தங்கஞ்சிங்கிறது. அந்த கலர் நல்லா ப்ரௌன் மாதிரி ஒரு மெரூன், நல்ல ஒரு ப்ரௌன் மரக்கலருக்கு வந்துருங்க. இது மாதிரி நல்லா வேகிற மாதிரி நம்ம உளுந்தங்கஞ்சி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இதில் வந்து தேங்காய் துருவல் போட்டும் சாப்பிடலாம், நாட்டு சக்கரை கலந்துக்கலாம். சில பேர் தேங்காய் பால் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க. பட் நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவலும் நாட்டு சக்கரை 2மே சேர்த்து போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இது ரொம்ப சத்தானது. மேக்ஸிமம் பெண் குழந்தைங்களுக்கு இது வந்து வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக கொடுக்கணும். உங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ண பெண் குழந்தைங்க எல்லாருக்குமே இது கொடுத்துருப்பாங்க, எல்லாருமே சாப்பிட்ருவோம். பட் இது வந்து கொஞ்சம் இப்போ நிறைய பேர் வீட்டில் செய்கிறதில்ல போல். நானே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி தாங்க செய்கிறேன். இனிமேல் அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கெல்லாம். பாருங்கள், இப்போ இதில் வந்து நாட்டு சர்க்கரை இப்போ நான் வந்து ஒரு 1.5 டம்ளருக்கு அளவாக தாங்க வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேங்க. ஏன்னா சர்க்கரை கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருந்தால் தாங்க குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா வேணாம், அவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. வாங்க, இப்போ சத்தான ஆரோக்கியமான பாரம்பரியமிக்க கருப்பு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த உளுந்தங்கஞ்சி எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க. வாரம் ஒரு தடவை இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம்.